வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தனாசார் 360 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோவை இதிலிருந்து ஒரு இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், TNAU UG அட்மிஷன்ஸ் 2022-23 ஸ்பெஷல் ரிசர்வேஷன். இதில் கீழே பாருங்கள், எக்ஸ் சர்வீஸ்மென், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இந்த கேட்டகரியில் வந்து தி லாஸ்ட் டேட் இஸ் எக்ஸ்டெண்டட் டு 18/11/2022 to pay the admission fee of ₹20,000. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. யூஜி அட்மிஷன்ஸ் 2022-23 இந்த டேபில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு கீழே நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி முடிச்சிருப்பீங்க. இந்த அட்மிஷன் ஃபீ 20,000 நீங்கள் பே பண்ணுறதுக்காக உங்களுக்கு உங்களோட ஓன் மெயில் ஐடிக்கு மெயில் வந்திருக்கும். அந்த மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு பே பண்ணுறதுக்கான லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்க் வழியாக தான் நீங்கள் வந்து இந்த 20,000 அமௌண்ட்டை பே பண்ணிக்க முடியும். இந்த அட்மிஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து ரீஃபண்டபிள் தான். பாருங்கள், TNAU UG ப்ரௌச்சர் 2022-23 இந்த பிடிஎஃப்பில், அதாவது இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் கீழே பாருங்கள், பேஜ் நம்பர் 22ல் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நம்ம வந்து ரீகால் பண்ணிக்கலாம். After the online counseling, candidate will be called for certificate or document verification. After the certificate or document verification, the candidate have to submit their original certificates to confirm their seat allotment. நீங்கள் கவுன்சிலிங் முடிச்சிருப்பீங்க. ஸோ கவுன்சிலிங் முடித்த ஸ்டூடெண்ட் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சிவி அட்டன் பண்ணணும். இந்த சிவி வந்து TNAU கோவையில் தான் நடக்கும். அதுக்கு வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அட்மிஷன் ஃபீஸ் கட்டியிருக்கணும். அதாவது 17, 18 இன்னும் 2 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. இன்றைக்கும் நாளைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ஃபீஸை கட்டிடுங்க. இந்த ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபீஸ் இருக்குல்ல, அதில் வந்து வர வச்சுப்பாங்க. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு இல்லை, இதை ஃபாலோ பண்ணி ஜென்ரல் கவுன்சிலிங் வரப்போகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெடியாக இருங்க. அடிஷ்னலாக இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் எப்படி வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், இந்த யூனிவர்சிட்டி சார்ந்த அனைத்து டீட்டெயில்ஸ், மோட் ஆஃப் கவுன்சிலிங், இதில் முக்கியமாக ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது சார்ந்து அனைத்து டீட்டெயில்ஸும், குறிப்பாக யூஜி அட்மிஷன்ஸ் சார்ந்த அனைத்து டீட்டெயில்ஸ்க்கும் நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது. அடிஷ்னலாக இந்த யூனிவர்சிட்டியில் ப்ரொவைட் பண்ணுற எல்லா கோர்ஸஸ் சார்ந்த டீட்டெயில்ஸும், அதாவது அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபுட் டெக்னாலஜி, அது மாதிரி டிப்ளமோ கோர்சஸ், ஸோ இது சார்ந்த எல்லா டீட்டெயில்ஸ்க்குமான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து பாருங்கள். இந்த 20,000 ஃபீஸ் நீங்கள் கட்டின உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் லெட்ரு வந்து டவுன்லோட் ஆகும். அந்த அலாட்மெண்ட் லெட்ரு, அது கூட சிவிக்கான டாக்குமெண்ட்ஸு, இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் TNAUவில் நேரில் தான் வந்து சிவி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சிவி அட்டன் பண்ணி உங்களுக்கு சீட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அட்மிஷன் கார்டு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ப்ரொவிஷனல் அட்மிஷன் கார்டு எந்த காலேஜில் என்ன கோர்ஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது. ஸோ அந்த அட்மிட் கார்டை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான அலர்ட்டட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்க முடியும். அங்கே போய் மீதி இருக்கிற ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் அலாட்மெண்ட் லெட்டர் வாங்கிட்டீங்க, பட் ப்ரொவிஷனல் அட்மிஷன் கார்டு வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த 20,000 அமௌண்ட்டை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ரீஃபண்டபிள் தான். இங்கே பாருங்கள், மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டீங்க, இந்த அட்மிஷன் ஃபீஸையும் வந்து பே பண்ணி முடிச்சிட்டிங்க. அடுத்து அலாட்மெண்ட் லெட்ரு ஃபார் சிவி, இது உங்களுக்கு உங்களோட லாகின் ஐடியிலேருந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸை TNAUக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு பாருங்கள், இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் பேஜ் நம்பர் 41ல் இருக்குது. அதை அப்படியே செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பேஜ் நம்பர் 41, இதில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன்ஸ் 2022 checklist of original documents to be produced by the candidate at the time of certificate verification. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள்,
10th மார்க் ஷீட்டு ஆர் பர்த் சர்டிஃபிகேட் as a proof of birth. ஸோ 10th மார்க் ஷீட் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்கள் 12th மார்க் ஷீட்டு, நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 4th ஒன் பாருங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் வந்து 10th 11th அண்ட் 12th இந்த ஸ்டாண்டர்ட்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு படிச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து 5th ஒன் பாருங்கள். அடுத்து 5th ஒன் பாருங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். அடுத்து 6th பாருங்கள் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரூஃப் ஃபார் ஹேவிங் ஸ்டடிட் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரம் 6th 12th வரைக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து 7.5% இந்த மாதிரி ரிசர்வேஷனுக்கு கீழே நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இந்த 7 டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நோட் கீழே குறிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஒரிஜினல்ஸ் மஸ்ட் பி ப்ரொடியூஸ்டு ஃபார் ஆல் த செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஃபார் வெரிஃபிகேஷன். ஸோ நீங்கள் சிவி போகும்போது ஒரிஜினல்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸ்க்கும் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதில் உங்களோட செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டு கொண்டு போயிருங்க. அதாவது நீங்களே சைன் பண்ணி கீழே செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். இப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் கவுன்சிலிங் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டேட்ஸை நம்ம இந்த வீக்கில் எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அடுத்தது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 5th ஒன் பாருங்கள், do not send any document or print out of the online application pages to TNAU. நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் உங்களோட எந்த டாக்குமெண்ட்டையும் வந்து நீங்கள் ஆன்லைன் வழியாவோ இல்லை வந்து போஸ்ட் வழியாவோ TNAU கோவைக்கு வந்து சென்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே. ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் கவுன்சிலிங் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 18/11/2022 அட்மிஷன் ஃபீஸ் 20,000 பே பண்ணிடுங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இந்த அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ண உடனே அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு சிவி அட்டன் பண்ணுங்கள். உங்களோட சக்ஸஸ்ஃபுல் சிவி வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் ப்ரொவிஷனல் அட்மிஷன் கார்டு வந்து டவுன்லோட் ஆகும். அதை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களோட காலேஜில் நீங்கள் செலக்ட் பண்ண கோர்ஸை போய் ஜாயின் பண்ணிக்க முடியும். நீங்கள் உங்களோட காலேஜில் போய் ஜாயின் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம மொத்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தோம்ல, அந்த அரௌண்ட் 30,000 அதில் ரிமைனிங் ஃபீஸ் மட்டும் பே பண்ணி உங்களோட கோர்ஸை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான புதிய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.